கொண்ட கொள்கையிலே இருக்கிற உறுதி இருக்கிறது அல்லவா, இதை பல சஹாபாக்களின் வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். எவனாக இருந்தாலும், எத்துணை பெரிய கொம்பனாய் இருந்தாலும், நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போடா, எனக்கு இந்த சத்திய கொள்கைதான் முக்கியம் என்பதிலே அவர்கள் பட்ட தியாகம், சிரமம், இரத்தத்தை சிந்தியது வரலாற்றிலே பார்க்கிறோம். நம்முடைய ஊரிலும் சரி, கொள்கையை ஏற்றிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஜமாத்தின் பெயரை பார்க்காதீர்கள், கொண்ட கொள்கையில் உறுதி இருக்கிறதா என்று பாருங்கள். திருமண விஷயமாக இருந்தாலும், மார்க்க விஷயமாக இருந்தாலும், ஊர் சார்ந்த காரியமாக இருந்தாலும், அல்லாஹ்விற்காக சத்திய கொள்கையை சமரசமே இல்லாமல் யாருடைய மனமோ முகமோ அது வாடி போனாலும், நொந்து போனாலும், வருத்தமானாலும், திருப்தி இல்லாமல் போனாலும் என் இறை திருப்தியே மேலானது என்பதை பறைசாற்றும் முகமாக இறைவனின் திருப்திக்காக சத்திய கொள்கையை சமரசம் இல்லாமல் எடுத்துச் சொல்வேன், தயவுதாட்சண்யமின்றி எடுத்துச் சொல்வேன் என்கிற சபதத்தை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை ஓரிரை கொள்கையால் பட்டை தீட்டுவோம், அல்லாஹுவின் கட்டளையால் செதுக்குவோம், அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளால் வாழ்ந்து காட்டுவோம். சமரசத்தை, தயவுதாட்சண்யத்தை, தயக்கத்தை குழி தோண்டி புதைப்போம். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு அம்மாப்பட்டினம் கிளை சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் சமரசமில்லா சத்திய கொள்கை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்தாலும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பாக்கியமாய் கண்ணியத்திற்குரிய காரியமாய் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், பட்டங்களை பெற்றவனாய் இருந்தாலும், கோடிகளில் புரள்பவனாய் இருந்தாலும், அவனிடத்தில் எவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரிதான், இஸ்லாம் என்கிற மார்க்கம் இல்லாவிட்டால் இறைவனின் பார்வையில் அவன் வெற்று மனிதனுக்கு சமமாகி விடுவான். உலகத்திலே மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற ஆக பெரும் அருட்கொடைகளில் மிகச்சிறந்த அருட்கொடைதான் இந்த நேரிய மார்க்கமாய் திகழ்கிற இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவனின் மார்க்கத்தை நம் வாழ்க்கையில் மிகச்சரியாக கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். வேறு மதத்தை சார்ந்தவர்களோ, வேறு சமயத்தை சார்ந்தவர்களோ, அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடுகளோ, அல்லது இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்கிற ஒரு நடைமுறை காரியங்களோ இல்லாமல் இருக்கலாம். முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட இஸ்லாமியனாக திகழ்கிற ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இறைவன் எவ்வாறு வாழச் சொன்னானோ, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால்,
உலகத்திலே நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம். அந்த காரியத்தை செய்கிற பொழுது எந்த ஒரு நபராயிருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒரு நபர் இருக்கிறார், அவர் வீட்டிலே பெண் இருக்கிறது. ஒரு இளைஞர் தன் தகப்பரிடத்திலே சொல்லி, திருமணம் முடிக்கிற வயதை எட்டியிருக்கிறேன், சக்தியை அடைந்திருக்கிறேன், எனக்கு அந்த வீட்டில் இன்னார் வீட்டில் இருக்கிற பெண்ணை பேசி மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்கிறார். பெண் பேசவும் சென்று விட்டார்கள். பெண்ணின் தாப்பனார் தன்னுடைய பெண்ணை யாருக்கு மனம் முடித்து கொடுக்க போகிறாரோ அந்த மணமகரிடத்திலே கேட்கிறார், என்னப்பா திருமணம் எல்லாம் ஆயிருச்சுன்னா பொண்ணு நல்லா வச்சு பார்த்துக்குவியா, சிரமப்படுத்தாம வாழ்க்கையை கழிப்பாயா, ஏதோ முடிஞ்சா பார்த்துக்குவேன், இல்லைன்னா சிரமப்படுத்துவேன், இல்லடா என் பெண் ஏதாவது சுய தேவைக்காக பொருள் வாங்கி கேட்டால் வாங்கி கொடுப்பாயா, முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா பார்த்துக்கலாம், இல்லை அவளுக்கு 3 வேளை சாப்பாடு கரெக்டாக போடுவியா, பாப்போம் ட்ரை பண்ணுவோம். இப்படியே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா கிறுக்கன்றுவாங்க. உனக்கு என் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்து என்னுடைய மகளுடைய தலையில நானே மண்ணள்ளி போட விரும்பல. யார் தெளிவா இருக்கிறாரா, இப்படியும் அப்படியும் இருந்தால் யாருக்குமே பிடிக்க. கடையில ஒரு நபரை வேலைக்கு சேர்க்கிறார். காலையில 10 மணிக்கு தான்ப்பா வரணும், இரவு 8 மணிக்கு தான் கடை முடிச்சு போகணும், இஷ்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது, மாசம் 1ஆம் தேதி சம்பளம் கையில வாங்கிக்க, இல்ல இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தான் வருவேன், முடிஞ்சா 10 மணிக்கு வருவேன், இல்லைன்னா 12 மணிக்கு வருவேன், இல்லைன்னா கடையை இழுத்து சாத்தும் போது கூட நான் வருவேன், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது இப்படின்னு யாராவது கேட்டா அவனை யாரும் வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு மனிதனிடத்திலே உறுதி இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். வெண்மையாய் இருக்கிற அனைத்தையுமே உண்ணுகிற பொருள் என்று யாரும் கருத மாட்டார். பச்சையாய் இருக்கிற அனைத்துமே அது வேறு விதமான பொருள் என்று யாரும் நினைக்க மாட்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெளிவு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கமும் அதை ஆழமாய் அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு வலியுறுத்துகிறான். முஸ்லிமாய் வாழுகிற பொழுது, இந்த உலகத்திலே இஸ்லாமியனாய் இருக்கிற பொழுது உன்னிடத்திலே உறுதி இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, பிறகு யார் அதிலே உறுதியாயிருக்கிறாரா அல்லாஹ்தான் இறைவன் என்று சொல்ல வேண்டும். ரூல் நம்பர் 1. இரண்டாவது, அல்லாஹ்தான் இறைவன் என்று சொல்லுகிற பொழுது அதிலே உறுதியாயிருக்க வேண்டும். இப்படி யார் வாழுகிறாரோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவர் கவலைப்படவும் மாட்டார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அழுத்தந்திருத்தமாய் பதிய வைக்கிறான். அல்லாஹ் இறைவன் என்று சொல்லுகிறாய், சொன்னதோடு நின்றுவிடக்கூடாது. அல்லாஹ்தான் இறைவன் என்று சொன்ன சொல்லிலே நீ உறுதியாயிருக்க வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற உறுதியை அல்லாஹ் நிச்சயம் எதிர்பார்ப்பான். அவ்வாறு நீ உறுதியாயிருக்கிற பொழுது உன் வாழ்க்கையிலே நீ பயப்பட மாட்டாய், கவலைப்பட மாட்டாய் என்று உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சமரசம் இருக்கக்கூடாது என்பது குறித்து பாடம் நடத்துகிறார். அதே போன்று நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், உள்ளத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏந்தியவர்கள், ஆழமாய் பற்றி பிடிப்பவர்கள்,
எந்த விதமான தயக்கமோ சமரசமோ மார்க்கத்தை விட்டு கொடுக்கிற பண்புகளோ இருக்கக்கூடாது. அவ்வாறு இல்லாமல் இருக்கிற பொழுது அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, சும்மஸ்தகாமோ, பிறகு யார் அதிலே உறுதியாய் இருக்கிறாரா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இந்த உறுதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசை பாருங்கள். அவர்களிடத்தில் வானவர்கள் இறங்குவார்கள். வானவர்கள் இறங்கி, நீ உறுதியாய் இருக்கிறாய், தயக்கமில்லாமல் இருக்கிறாய், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மறுக்கிறாய், அல்லாஹ்வின் விஷயத்திலே மிக கடுமையாய் நடக்கிறாய், இவ்வாறு நீ வாழ்கிற காரணத்தினால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பி, அல்லா தகாஃபு, நீ பயப்படாதே, வலா தஹ்ஸனு, நீ கவலைப்படாதே, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீ உறுதியாய் இருக்கிற காரணத்தினால், இறை மார்க்கத்தை பற்றி பிடிக்கிற காரணத்தினால், அல்லாஹ்விற்காக வாழுகிற காரணத்தினால் நற்செய்தி பெற்றுக்கொள். வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே ஆழமாய் பதிய வைக்கிறான். முஸ்லிம்களே, ஆழமாய் காது கொடுத்து கேளுங்கள். தௌஹீத் ஜமாத்து, சுன்னத்து ஜமாத்து, இன்னும் வேற தமிழ் எழுத்துல, ஆங்கில எழுத்துல, அரபி எழுத்துல, என்ன பேர்ல வேணாலும் ஜமாத் இருக்கலாம். பெயர்கள் என்பது அடையாளத்திற்காகத்தான். பெயர்கள் என்பது ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு காரியமாய் ஒரு காலத்தில் பார்க்கப்படலாம், மற்றொரு காலத்தில் மாற்றக்கூடப்படலாம். பிரச்சனை அதுவல்ல. எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரிதான், கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருக்கிறோமா, மனித திருப்திக்காக வாழுகிறோமா, மக்களுடைய முகம் வாடிவிடக்கூடாது, அவன் உள்ளம் நொந்துவிடக்கூடாது, அவனுடைய மனம் கொஞ்சமேனும் வருத்தத்தால் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக வாழுகிறோமா, அல்லது இறைவனின் திருப்தியை பெற வாழுகிறோமா? இதுதான் நமக்கு முன்னால் எழுகிற கேள்விகள். நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். மார்க்க விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் சமரசம், விட்டு கொடுத்தல் என்பது இருக்கவே கூட. நீங்கள் கடந்த கால வரலாறை புரட்டி பாருங்கள். நன்மையை எடுத்து சொல்லுகிற பொழுது பிரச்சனை வருமா? நன்மையை எடுத்து சொல்லுகிற பொழுது பிரச்சனை வரவே வராது. தொழுங்கள், பிரச்சனை வருமா? ரமலான் மாதத்திலே நோன்பு பிடி, பிரச்சனை வருமா? ஏழைகளுக்கு தான தர்மம் கொடு, பிரச்சனை வருமா? அல்லாஹ்விற்காக அவனுடைய முதல் ஆலயத்தை, பள்ளிவாசலை சந்திப்பதற்காக ஹஜ் பயணத்தை மேற்கொள், பிரச்சனை வருமா? நன்மையை ஏவினால் பிரச்சனை வரவே வராது. பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 40வது வயதிலே தூதராய் தேர்வு செய்யப்பட்டார். 40 வயசு வரைக்கும் பிரச்சனை வந்துச்சா? அல்லாஹ்வுடைய தூதரை யாராவது சீண்டினாங்களா? குறை சொன்னாங்களா? குற்றம் கற்பித்தார்களா? அல்லாஹ்வின் தூதரை வெறுத்தார்களா? இல்லவே இல்லை. 63 வருட காலத்தில் 40 வயது வரைக்கும் நபிகளார் சாதிக்குல் மஸ்தூக், உண்மையாளருக்கெல்லாம் உண்மையாளர். ஏதாவது தீர்ப்பு கேட்கணும்னா முஹம்மதை அழை என்பார். குடும்பத்தில் ஏதாவது பஞ்சாயத்து, முஹம்மது தீர்ப்பு சொல்லுவார்.
ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், முஹம்மது முன்னின்று செய்யட்டும். எதற்கெடுத்தாலும் முஹம்மது அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். முஹம்மது பேசினால் பொய் பேச மாட்டார், முஹம்மது வாக்கு கொடுத்தால் மீற மாட்டார், முஹம்மது நம்பிக்கையாளர். 40 வயது வரைக்கும் இதுதான் பெயர். பிரச்சனை எப்பொழுது ஆரம்பிக்கிறது? திடீரென்று குகையிலே தனிமையை விரும்பி வாழ்க்கை பயணிக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரிஜினல் அவரின் முழு உருவத்தை பார்த்ததற்கு பிறகு, முதல் தடவையாய் பார்த்ததற்கு பிறகு நடுங்கியவராய் வீட்டிற்கு வருகிறார். கதீஜா அம்மையார் ஆறுதல் சொல்லிவிட்டு தன்னுடைய உறவுக்காரராயிருக்கிற வரக்கா இப்னு நௌஃபல் என்கிற அரபு மொழி எழுத தெரிந்த, அரபு மொழியை கற்ற ஒருவரிடத்தில் அழைத்து செல்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், இது சாதாரண நிகழ்வாய் தெரியவில்லை, முஹம்மதே காது கொடுத்து கேளுங்கள், பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை பாருங்கள். முஹம்மதே, உம்மை உம்முடைய ஊர் மக்கள் ஊரை விட்டு விரட்டுவார்கள். ஷாக்காயிராங்க ரசூலுல்லாஹ். என்ன, ஏன் மக்கள் ஊரை விட்டு விரட்டுவாங்களா? வாய்ப்பே இல்லையே. ஆமாம், விரட்டுவார்கள், ஓட ஓட விரட்டுவார்கள், துரத்துவார்கள், சொல்லனா துன்பத்தை உனக்கு தருவார்கள். அந்த தருணத்திலே உனக்கு உதவி செய்யக்கூடிய இடத்திலே நான் இளைஞனாய் இருக்க வேண்டுமே என்றார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது, இவ்வளவு நாள் நன்மையை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தோம், செய்து கொண்டிருந்தோம், பிரச்சனை வரவில்லை. தீமையை தடுக்கிற பொழுது பிரச்சனை உருவெடுத்து பயங்கர பூதாகரமாய் அது உருவாக ஆரம்பிக்கும். நிலவரம் புரிகிறதா? இந்த சமரசம் என்பதை அல்லாஹ் உடைக்கிறான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வசனங்களை மறுத்து, வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், நபிமார்களை அநியாயமாய் காரணமே இல்லாமல் கொன்றார்கள். வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ், மனிதர்களில் நீதமாய் நடக்க வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், அல்லாஹ்வின் கூற்றை உண்மைப்படுத்த வேண்டும் என்று யார் வாழ்ந்தார்களோ அவர்களையும் கொன்றார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தா, நபிமார்களை அநியாயமாய் கொன்றான், நல்லது செய்ய வேண்டும், நீதமாய் நடக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்த மனிதர்களையும் கொன்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் இதையெல்லாம் செய்தான் தெரியுமா? அவன் சமூகத்திலே இருக்கிற தீமைகளை களைகிற பொழுது இந்த காரியங்களை செய்தான். ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அல்லாஹ்விடத்தில் கடுமையான வேதனை இருக்கிறது, கொடூரமான வேதனை இருக்கிறது. தீமையை தடுக்கிற பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாகும். தௌஹீது கொள்கையை பல்லாண்டு காலமாய் எடுத்து சொல்லுகிறான். நெஞ்சை தொட்டு கேட்டு பாருங்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மிடத்திலே இருந்த வீரியமும் கொள்கை உறுதியும், கொள்கையிலே விட்டு கொடுக்காத அந்த சமரச தன்மையும் இப்பொழுது சமூகத்திலே இருக்கிறதா, குன்றி விட்டதா? குறைந்து விட்டதை பார்க்கிறோம். முன்னரெல்லாம் திருமணம் என்று வந்துவிட்டால், தொழக்கூடிய பள்ளிவாசல் என்று வந்துவிட்டால், இணை வைப்பு காரியம் பிதஅத்தான காரியம் என்று வந்துவிட்டால், ஷைத்தானுக்கு கடுகளவிற்கு கூட இடம் கொடுக்காமல்
அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை பறைசாற்றுவதற்காக நம்மிடத்தில் இருந்த உறுதி சமகாலத்தில் அப்படியே தேய்ந்து வருவதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் பிரச்சனை எழுந்தது. பள்ளிவாசலுக்கு தொலைச்செல்கிற பொழுது தொப்பி போடாவிட்டால் பிளாஸ்டிக் தொப்பி எடுத்து தலையில போடுவாங்க. விரலை அசைக்கணும் என்கிற சுன்னாவை நபிமொழியை கடைபிடிக்கிற பொழுது அசைக்கிற விரலை உடைப்பார்கள். அப்படியே தூக்கி ஒளி செய்கிற ஹவுதிலே போய் தூக்கி போடுவார்கள். போர்டு வைத்திருப்பார்கள். 4 மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள் மட்டுமே தொழ வர வேண்டும். மார்க்க விஷயத்தை கடைபிடிக்கிற பொழுது அனுபவித்த சிரமங்கள் ஏராளம். அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். அவர்கள் அப்படியே தொப்பி போட்டவாறு தௌஹீத் பள்ளியிலே தொழ வரும்போது என்னைக்காவது போட்டிருந்த தொப்பியை நம்ம கழட்டி விட்டுருக்கோமா? அப்படி நாம செய்ய மாட்டோம். அல்லது விரல ஆட்டாம நீட்டிக்கிட்டு இருந்தா பக்கத்தில் இருக்கிறவர் விரல ஆட்டி விட்டுருக்காரா? அப்படி நடக்க குழப்பம் பிரச்சனை என்பது சிந்தனை புரிதலில் இருக்கிற சுன்னாவை கடைபிடிக்க நினைக்கிற பொழுது அவற்றை புரியாதவர்கள் செய்கிற காரியம்தான் பிரச்சனைகள். நீங்கள் இஸ்லாமிய சமூகத்திலே அரங்கேறுகிற திருமண நடைமுறையை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, இன்னா இலமன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மௌனா. திருமணத்திலேயே அல்லாஹ்வின் பரக்கத்தை பெற்று தருகிற திருமணம். அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி வேண்டுமா, பரக்கத்து வேண்டுமா? அது எந்த திருமணத்தில் இருக்கிறது தெரியுமா? ஐஸருஹு மௌனா, எளிமையாய், செலவிலே குறைந்த, ஆடம்பரம் இல்லாத, அனாச்சாரம் இல்லாத, பகட்டில்லாத, பெருமை இல்லாத, வீண்விரயம் இல்லாத திருமணம் எங்கு நடக்கிறதோ அங்குதான் அல்லாஹ்வின் பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ்வின் பரக்கத்தை பெற திருமணம் எளிமையாய் நடத்தப்படல் வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து வருகிறார். எப்படி தௌஹீத் கொள்கையில் இருப்பவர்கள் கூட திருமண விஷயத்திலே சமரசம் செய்வதை பார்க்க முடிகிறதா இல்லையா? பெண் தௌஹீத் கொள்கையில் இருக்கிற பெண் வேண்டுமாம், மணமகன் தௌஹீத் கொள்கையில் இருப்பவன் வேண்டுமாம். அவர்கள் அறியாமலேயே மறைமுகமாய் இன்னமும் அந்த லட்சக்கணக்கான தொகைகளா பொருட்களா வரதட்சணையாய் போய்விடுவதை பார்க்கிறோம். ஏண்டா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் மாமனார் வீட்டில இருந்து வீட்டுக்கு பொருள் வந்திருக்குதே, இல்ல நான் கேட்கலையே. காரணம், ஓ நீ கேட்டாதான் வரதட்சணையா? ஒரு அன்பளிப்பு கொடுத்தல் என்பது அதற்கென்று ஒரு வரையறை இருக்கிறது, அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, அது தனி. ஒரு வரதட்சணைக்கு எப்படி பணமும் பொருளும் பரிமாறப்படுமோ அதே போன்று சீர்வரிசைகள், பொருட்கள், மணமகன் பயன்படுத்துகிற காரியங்களை பரிமாற்றம் செய்தால் நான் கேட்கலையே, கேட்கவில்லை என்பது ஒரு காரணமா? அதை ஒரு பதிலாய் சொல்லலாமா? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சமகாலத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை பார்த்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், திருமணம் என்று வந்துவிட்டால் இவரை பற்றி பேசாமல் திருமண சபை நகராது. திருமணத்திற்கான முன்மாதிரி, திருமணம் எப்படி நடத்த வேண்டும், வலிமா விருந்து யாரு கொடுக்க வேண்டும் என்பதற்கு ரோல் மாடல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பார்க்கிறார்கள். எதிர் திசையிலே வருகிறார். சட்டையிலே
வித்தியாசமான ஒரு வாசனை திரவியம் படிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அவரா சொல்லவும் இல்லை. நான் ஏன் இந்த அத்தர் பூசி இருக்கிறேன் தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவரா இன்ட்ரோலாம் பண்ணல. அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, சட்டையில ஏதோ வாசனை திரவியம் படிஞ்சிருக்குதே என்னப்பா? கல்யாணம் பண்ணிட்டேன். யாரை திருமணம் முடித்தாய்? அன்சாரி பெண்ணை. எவ்வளவு மகர் கொடுத்தாய்? பேரித்த பழத்தின் கொட்டை அளவிற்கு நிகரான தங்கத்தை மகரா கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா விருந்தாய் கொடு. அழகான செய்தி. முஸ்லிம்களே, சமரசம் திருமணத்திலே நெய்சோறு தால்ச்சா அந்த கிரேவின்னா அல்லாஹ்வுடைய கொள்கை காற்றிலே பறந்து விடுகிறது. பிரியாணி தால்ச்சான்னா சமரசமா, அதுவெல்லாம் சர்வ சாதாரணமாய் போய்விடுவதை பார்க்கிறோம். சமகாலத்திலே வலிமா விருந்தை ஒரு ஆண் தரப்பிலே கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாய் பறைசாற்றுகிறது. ஷைத்தான் உள்ளே வருகிறான். உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுத்துக்கங்க, பெண் வீட்டு குடும்பம் அது நிறைய இருக்குதா இல்லையா, அது உன்னால கொடுக்க முடியாது இல்ல, கவுண்ட் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, அதனால பெண் வீட்டு சார்பா அவங்க கொடுத்துக்கட்டும். ஷேர். என் ஃபேமிலி ஓ வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஓ குடும்பம் என் வீட்டுக்கு வரக்கூடாது. உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நீ போட்டுக்க, என் வீட்டுக்கு வர்றவனுக்கு நான் சாப்பாடு விருந்து போட்டுக் கொள்வேன். எங்கே இருக்கிறது? மார்க்கத்திலே இது போன்ற திருமணம் உண்டா? அதே போன்று பார்க்கலாம். திருமண விஷயங்கள் செலவுகள் எல்லாம் நம்ம தான். ஆனாலும் கூட ஒரு பெரிய மண்டபத்தை பிடித்து ஒரு 2000 பேருக்கு விருந்து போடாம ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் நடத்தலன்னா திருமணமாகவே இருக்காது பாய். கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுங்க. மகர் கொடுக்கிறேன், தௌஹீத் பெண்ணை திருமணம் முடிக்கிறேன், வலிமா என் செலவுதான், ஆனால் ஒரு பெரிய ஆடம்பர மண்டபத்தில் வைத்து திருமணம் நடத்துகிறேன். மார்க்கத்திலே ஆடம்பரமாய் அனாச்சாரமாய் பகட்டை காட்டுவதற்காக இந்த வாசல் திறக்கப்பட்டால் அதுதான் சமரசம். அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்திற்காக பெரிய பந்தா பஸ்ஸாவை காட்டினாங்களா? தௌஹீத்வாதிகளே, திருமண விஷயத்திலே தடுமாறி விடக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய திருமணம் என்கிற பெயரால் நடக்கிற கூத்துக்கள் அனாச்சாரங்களை பார்க்கிறோம். அதுவரைக்கும் முகத்தை எல்லாம் மூடி முழுமையாய் ஹிஜாபு போட்டு 21 வருடம் பொன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தவர் திருமண மண்டபத்திலே பலருக்கு முன்னால், பல ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாப் எல்லாம் இல்லாம ஒரு கொசுவல டிரெஸ் ஒன்று போட்டு அலங்காரமாய் நிற்க வைப்பதை பார்க்கிறோம். மார்க்கத்திலே இது இருக்கிறதா? சில திருமணத்தை பார்க்கிறோம், மேல அப்படியே ஹெலிகாப்டரில் இருந்து இறங்குகிறான், வானத்தில் இருந்து புதுசா ட்ரை பண்ற பேர்ல. சில பேரை பார்க்கிறோம், ஒரு கூட்டமே நின்றுகிட்டு இருக்குது. இவங்க எல்லாம் யாரடா தேடிக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா புல்லட் பைக்ல கல்யாண தப்தர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே மணமகனும் மணமகளும் புல்லட் பைக்கில உள்ளே இருந்து வெளியே வருவதை பார்க்கிறோம். ஆடம்பரம், வீண் விரயம். மார்க்கத்தில் இது இருக்கிறதா? நம் ஊரில் அருகில் இருக்கிற சில மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு விருந்து போட்டு நடக்கிற இஸ்லாமிய திருமணத்தை பார்க்கிறோம். ஒரே ஒரு ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் திருமண சபையிலே
இவ்வளவு பேருக்கு விருந்து போட்டார்கள் என்று கேட்டால் வலிமா விருந்து, வலிமா சுன்னத்து தானே? வலிமா சுன்னத்து, அது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்கள். அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறதா இல்லையா? திருமண விஷயத்தில் மிகப்பெரும் அதல பாதாளத்தில் இஸ்லாமிய சமூகம் இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சமூகத்திலே நிலவுகிற சில தீமைகளை வேறு ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்கிற பொழுது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போகிற அவல நிலை. ஒரு முஸ்லிமுக்கு இது அழகல்ல. அல்லாஹுவின் தூதர் காலத்தில் தீமையை தடுக்கிற பொழுது ஒற்றுமை குலைந்தது. தீமையை தடுக்கிற பொழுது சொந்தக்காரன் எல்லாம் பகைவனானான். தீமையை தடுத்த பொழுது பெரியத்தா, சின்னத்தா, மாமா, மாமா பையன், அண்ணன், தம்பி அனைவருமே எதிரியாய் மாறினார்கள். பல பேருக்கு என்ன சிந்தனை? அவர்கள் செய்வதை செய்யட்டும், நாம் செய்வதை செய்வோம். இது மார்க்கத்தில் உள்ளதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மெஜாரிட்டியாய் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது தீமையான காரியமாய் இருந்தால், ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு ஊரே சேர்ந்து செய்தாலும் ஒற்றை மனிதனாய் நின்று போர்க்குணம் கொண்டு அந்த மெஜாரிட்டி நபர்கள் செய்கிற காரியத்தை குழி தோண்டி புதைப்பது தான் சமரசத்திற்கு நாம் அடிக்கிற சாவுமணி. மெஜாரிட்டியா கூட்டமா சேர்ந்து தாயத்தா, தஹடா, தர்காவிற்கு ஆதரவாகவா பிதஅத்தான காரியங்களை நடத்தினாலா? அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும், நாம் சரியாகத்தானே இருக்கிறோம், தௌஹீது கொள்கையில் தானே இருக்கிறோம் என்று பலர் ஒதுங்கி விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எவ்வளவு தூரம் தீமையை பார்க்கிற பொழுது தயவுதாட்சண்யமின்றி அடித்து நொறுக்கினார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அவர்களின் மகளார், அவர்களின் உடலிலே முக்கியமான உறுப்பின் ஒரு பகுதி என்றார்கள். பில்அத்தும் மின் ஃபாத்திமா, ஃபாத்திமா என்னுடைய மகள், என்னுடைய உடலின் முக்கியமான ஒரு பகுதியில் அவள் ஒருவள் என்றார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். அந்த விருந்துக்கு ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டு வாசலிலே ஒரு வண்ண நிறத்தில் சில உருவங்கள் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை ஒன்று தொங்குகிறது. வண்ண நிறமாக இருக்கிறது. திரைச்சீலை உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடவும் இல்லை, வீட்டுக்குள்ள போகவும் இல்லை. இந்த காரியத்தை பார்த்த உடனேயே அப்படியே தன் வீட்டின் பால் திரும்பி விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க அப்படியே துடிச்சு போய் தன் கணவர் அலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். என்ன பிரச்சனை? அத்தா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துவிட்டு திரும்பி விட்டாரே, என்ன விஷயம் என்று கேளுங்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், என்ன இது? என்னுடைய மகளின் வீட்டிலே இன்னி ராயித்து அலா பாபிஹா சித்ரன் மௌசியன், வண்ண நிற திரைச்சீலை ஒன்று தொங்குகிறது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மாலியே ஒலி துன்யா, அலியே எனக்கும் இந்த உலகத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? என் மக வீட்டில் உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை தொங்கலாம? அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ஷிர்க் வைத்தார்களா? பிதஅத்தான காரியம் செய்தார்களா? தாயத்து தகடு கட்டினார்களா?
அல்லது வரதட்சணை பெண் வீட்டிலே வாங்கப்படுகிற போடப்படுகிற சாப்பாட்டுல போய் சாப்பிட்டாங்களா? வீட்டில் ஒரு திரைச்சீல தொங்குது, வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செயலையும் கண்டிக்கிறார்கள், அந்த விருந்தையும் புறக்கணிக்கிறார்கள். விருந்த புறக்கணிக்கிறாங்க. விருந்துல என்ன? சாப்பாடு ஹலால் தானே. சமரசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அடிச்சு நொறுக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த செயல்பாட்டையும் கண்டிக்கணும். செய்திருக்கிற செயலை உணர்த்த வேண்டும். எதற்காக என்னை அழைத்தாயா? அந்த விருந்திற்கும் நான் வரமாட்டேன். பல தாய்மார்களை பார்க்கிறோம், பல சகோதரிகளை பார்க்கிறோம். பெண் வீட்டு விருந்தாக இருந்தால் அவர்கள் செய்வது அவர்களுக்கு தானே. நான் போகலன்னா என்னுடைய அண்ணன் கோபித்துக் கொள்வாரே, என்னுடைய பெரியத்தா டென்ஷன் ஆவாரே, அவருடைய திருப்தியை நான் பெற முடியாதே, தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேனே, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேனே. இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்கிற பொழுது அந்த சபையை புறக்கணித்தார்களோ, அது போன்ற புறக்கணிப்பு தான் நாம் சத்திய கொள்கையில் சமரசத்திற்கு கடுகளவிற்கு கூட இடம் கொடுக்கவில்லை என்பதற்கான காரணமாய் அமையும். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப். இந்த குரானிலே, இந்த வேதத்திலே அவர்களுக்கு அருளி இருக்கிறோம். அன்னீதா சமிஅத்தும் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வின் வசனங்கள் யுக்ஃபரு பிஹா மறிக்கப்படுகிற, வயுஸ்தஹ்ஸவு பிஹா கேலி செய்யப்படுகிற ஒரு சபையிலே நீங்கள் அமர நேரிட்டால், அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுது. மறுக்கிறா பெண் வீட்டு சாப்பாடு, மௌலூது விருந்து, மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு ஃபித்னா ஃபசாது காரியம். இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், சமரசம் இருக்கக்கூடாது. சமரசம் என்பது அது மோசமான ஒரு காரியம், உன்னுடைய கொள்கையை சிதைத்து விடுகிற காரியம். ஒரு சபையை பார்க்கிறாய், அது உன் குடும்ப சபையா இருக்கலாம், தெருச்சபையா இருக்கலாம், ஊர் சபையா இருக்கலாம், ஜமாத்து சபையா இருக்கலாம். எந்த சபையா இருந்தாலும் அங்கே அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுவதையா மறுக்கப்படுவதையா நீ கண்டால் ஃபலா தக்உது மஅஹும், அந்த சபையிலே நீ உட்காராதே, ஓடிரு. மார்க்கத்துக்கு மாற்றமான சபையில உனக்கு என்னடா வேலை? அங்க சாப்பாடு போடுற இடத்துல உட்காருவியா? உனக்கு சாப்பாடும் உன் குடும்பத்தாருடைய திருப்தி தான் முக்கியமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவேளை நீ உட்கார்ந்தால் செய்யறது தப்பு, செய்யறது அவனா இருப்பான். தர்கா நேர்ச்சை சோறு போடுறது ஒரு ஜமாத்தா இருக்கும். நம்மால என்ன பண்றது? வேற என்னங்க பண்றது? சந்தான்ற பேர்ல கொடுக்கலன்னாலும் அந்த சாப்பாட்டுக்காக ஒரு 200-300 ரூபாய் கொடுக்கிறனே, அப்படி நிறைய பேர். மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம். ஒரு தனி நபரின் பெயரிலே, அவுலியா என்கிற பெயரிலே நேர்ச்சை சோறு போடுவதற்கு கூட கபிரிஸ்தான்ல அடக்கம் பண்ண விட மாட்டாங்களா? வீட்டில் வயசான பாட்டி இருக்குது, தாத்தா இருக்கிறாரு, மௌத்து எப்ப வேணாலும் வருமே, இவங்கள்ட்ட சண்டைய போட்டா நம்ம சங்கில கை வச்சிருவாங்கல்ல அப்படின்ற ஒரு மரண பீதியில மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்கிற பொழுது அதற்கு உதவி செய்வதை பார்க்கிறோம், அந்த சபையில அமர்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், முஸ்லிமே, இஸ்லாமியனே, அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்பட்டு மறுக்கப்படுகிற ஒரு சபையிலே நீ உட்கார்ந்தால், நீ செய்யல, நீ உட்கார்ந்தால், இன்னக்கும் இதம் மிஸ்லஹும்,
நீயும் அவர்களை போன்றவன்தான். உன்னைய லிஸ்ட்ல குற்றம் செய்தா என்று நான் எழுதுவேன். அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கை. தயவு செய்து நாம் கொண்ட கொள்கையிலே உறுதியாயிருக்க வேண்டும். ஊரை பார்க்காதீர்கள், ஊர் ஜமாத்தை பார்க்காதீர்கள், அல்லது வேறு எந்த ஜமாத்தையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறானா, அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு வாழ சொன்னார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் வாழ்க்கையிலே வாழ்ந்தால் சத்திய கொள்கை மேலோங்கும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இந்த கொள்கையிலே கொண்ட கொள்கையிலே இருக்கிற உறுதி இருக்கிறது அல்லவா, இதை பல சஹாபாக்களின் வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். எவனாக இருந்தாலும், எத்துணை பெரிய கொம்பனாய் இருந்தாலும், நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போடா, எனக்கு இந்த சத்திய கொள்கைதான் முக்கியம் என்பதிலே அவர்கள் பட்ட தியாகம், சிரமம், இரத்தத்தை சிந்தியது வரலாற்றிலே பார்க்கிறோம். அதிலே அபூதர் அல் கிஃபார் என்கிற நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் வந்து மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தை ஏற்கிறார். சபையிலே குறைஷிகள் குழுமி இருக்கிற சபையிலே வந்து முழங்குகிறார். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முழங்குகிறார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது அவர் அல்லாஹ்வின் தூதர். குறைஷிகள் எல்லாம் வெறுப்பாகி போய் கடுமையான கோபத்திலே அபூதர் அவர்களை துவைத்தெடுக்கிறார்கள். கழுத்திலே, மேனியிலே, உடலிலே, முகத்திலே மிதிக்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? அபூதர் அவர்கள் சொல்லுகிறார், கஅன்னீ நுஸ்புன் அஹ்மர், என்னை அப்படியே சிவப்பு சிலையாய் மாற்றிவிட்டார்கள். அப்படின்னா ஒரு பொம்மையை எப்படி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சா சிவப்பா அப்படியே பயங்கரமா இருக்குமா, என்ன அடிச்சு துவைச்சு எடுத்து இரத்த கலரா என் உடம்பு ஃபுல்லா இரத்தமாக ஆக்கி விட்டார்கள். இந்த அபூதர் தன் சமுதாய மக்களிடத்திலே செல்கிறார், ஏகத்துவத்தை முழங்குகிறார், ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்கிறார். அப்பொழுது அந்த பகுதியிலே இருக்கிற மன்னர் அபூதரை மிரட்டுவதற்காக வாளை எடுத்து வந்து தொண்டையிலே வைக்கிறான். அபூதர் சொன்னார், கால அபூதர் லவ்வலஅதும் அஸ்ஸம்சாமத அலா ஹாதிஹி, என்னுடைய இந்த தொண்டையிலே உன் வாளை வைத்து நீ அறுப்பதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரைக்கும் அறுக்க போற, அறுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அன்னி அன்ஃபிது கலிமத்தன் சமிஅத்துஹா மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடமிருந்து எந்த போதனையை, எந்த கொள்கை பாடத்தை கற்றேனோ அதை சொல்லிவிட்டுத்தான் என் கழுத்தை நீ அறுக்க முடியும். நான் அதை சொல்லாம சாக மாட்டேன்டா. என் கழுத்தை நீ அறுக்க போற, கடைசி மணித்துளி, அந்த மணித்துளி வரைக்கும் நபியிடமிருந்து கற்ற அந்த கொள்கையை சமரசம் இல்லாமல் என் மக்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் சாவேன். அவ்வளவு உறுதியாயிருக்கிறார். நம்முடைய ஊரிலும் சரி, கொள்கையை ஏற்றிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஜமாத்தின் பெயரை பார்க்காதீர்கள், கொண்ட கொள்கையில் உறுதி இருக்கிறதா என்று பாருங்கள். திருமண விஷயமாக இருந்தாலும், மார்க்க விஷயமாயிருந்தாலும், ஊர் சார்ந்த காரியமாயிருந்தாலும், அல்லாஹ்விற்காக சத்திய கொள்கையை சமரசமே இல்லாமல் யாருடைய மனமோ முகமோ அது வாடி போனாலும், நொந்து போனாலும், வருத்தமானாலும், திருப்தி இல்லாமல் போனாலும் என் இறை திருப்தியே மேலானது என்பதை பறைசாற்றும் முகமாக இறைவனின் திருப்திக்காக சத்திய கொள்கையை
சமரசம் இல்லாமல் எடுத்து சொல்வேன், தயவு தாட்சண்யமின்றி எடுத்து சொல்வேன் என்கிற சபதத்தை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை ஓரிரை கொள்கையால் பட்டை தீட்டுவோம், அல்லாஹுவின் கட்டளையால் செதுக்குவோம், அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளால் வாழ்ந்து காட்டுவோம். சமரசத்தை, தயவு தாட்சண்யத்தை, தயக்கத்தை குழி தோண்டி புதைப்போம் என்று கூறி ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.